அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த ஜெனரேட்டர் ரொம்ப நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நீங்க போட்ட லைவ் தான். பொதுமக்கள் உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆஃப் செய்தார். இந்த காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. இதுல பாத்தீங்கன்னா ஈபி சைடுல பவர் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க கரூர்ல இந்த ஜங்ஷன் ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் it took 2 hours. இது யூஸ்வலா நம்ம ஒரு 30 நிமிஷத்துல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், பட் 2 hours ஆகும். இந்த கூட்டத்துல விஜய் வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் செய்து அந்த இடத்திற்கு வந்ததுன்றது முதன்மை காரணமா, இந்த கூட்ட நெரிசலுடைய முதன்மை காரணமா நாங்க பாக்குறோம். சார் விலங்கு போட்டு தூக்கிங்க சார். 41 பேர் செத்த பிறகும் கொன்ன பிறகும் இன்னமும் கல்லூரித்தனமா நிக்கிறானே. நான் உனக்கு என்னடா கொள்கைன்னு சட்டை பிடிச்சா நாய கொள்கையை சொல்றா. நீங்க ஒவ்வொரு நாள் அனுபவிப்பீங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லைங்க. நான் கூட கொஞ்சம் திருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட துளி அளவு குற்ற உணர்ச்சி. பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அரவக்குறிச்சியில் 91.73 விழுக்காடு வாக்குகளும், கரூரில் 92.18 விழுக்காடு வாக்குகளும், கிருஷ்ணராயபுரத்தில் 92.47 விழுக்காடு வாக்குகளும்,